வாழும் தமிழ் நெஞ்சங்கள் பெரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தமிழ் வெற்றி கழகத்தின் வெற்றி கொடியை நமது தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து நமது தலைமை நிலைய செயலகத்தில் அமைந்துள்ள கொடிக்கம்பத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொடியை தலைவர் அவர்கள் ஏற்றி வைக்க உள்ளார். இப்போது தமிழ் வெற்றி கொடியை அறிமுகம் செய்ய வருமாறு வெற்றி தலைவரை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் விஜய். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 2 போர் யானைகள் கொண்ட கொடியாக அது இருக்கிறது. அந்த கொடியை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் விஜய். அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கொடியில் என்னென்ன இடம்பெறப் போகிறது என்பதை முன்பே புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் செய்தியில் நம்ம சொல்லியிருந்தோம். 2 யானைகள் இடம்பெறும் என்று சொல்லியிருந்தோம். சிகப்பு மஞ்சள் வண்ணம் இடம்பெறக்கூடும் அப்படின்றதையும் நம்ம செய்தியில் சொல்லியிருந்தோம். வாகை மலரும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்துவிட்டு கொடியேற்றும் நிகழ்வு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் கொடியேற்ற இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் விஜய். அந்த காட்சிகளைத்தான் பார்த்தீர்கள். அடுத்து இந்த கொடி குறித்து என்ன பேச போகிறார், அந்த கொடி அரசியல் என்ன, அது பற்றி பேசுவாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சிகப்பு மஞ்சள் வண்ணத்தை கொடியில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். 2 யானைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். வாகை மலரையும் அந்த கொடியில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது சொல்லக்கூடிய உள் அரசியல் என்ன, இந்த கொடி எந்த அரசியலை பேசுகிறது, அது பற்றியும் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. இனி வரும் காலங்களில் அது பற்றி நிறைய விவரணைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.